ஆண்டவருக்கு கொடுத்து ஆசிரியர் நம்ம அழைப்பு செய்யணும். எனக்கு தெரியாமையே இயேசு கிறிஸ்து வந்துட்டார் போல. முதல் மீட்டிங்கில் கொஞ்சம் பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, அடுத்த மீட்டிங்கில் கொஞ்சம் பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. இப்போ மூணாவது மீட்டிங்கில் எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறாங்கன்னு தெரியல. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். வசனம் 18 20 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேட்கலாம். ஆதியாகமம் புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 14:10-20. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே மெல்கிசேதேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதாவது அவர் ஆசீர்வதிக்கும் போது, ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உண்மையில வருவதாக. அவர் உன்னை அப்படி நான் சொல்லித்தான் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். 20ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். உன் சத்துருக்கையில் 19ஆம் வசனம். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உன்னதமான தேவன் என்ற வார்த்தை வேதத்தில் நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கும். இந்த உன்னதமான தேவனுடைய கேரக்டர், அவருடைய தன்மை எல்லாருக்கும் யெகோவா ரொஃபேகா, யெகோவா ராஃபா அப்படி சொன்னால் சுகம் தருகிற தெய்வம் பாடலாம் இருக்குல்ல. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்க. இந்த உன்னதமான தேவன் அப்படின்ற ஒரு நாமம் ஒன்று இருக்குது. அதை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறோம் இன்னைக்கு. கர்த்தர் அவருடைய திருச்சபையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சரிங்களா? இந்த சபை பலப்பட்டு எழும்ப வேண்டும். இந்த சபை உன்னதமான தேவனுடைய மறைவுக்குள்ளாக காணப்பட வேண்டும். சங்கீத புத்தகம் 91 அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமானவருடைய பிரைஸ் காட், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் தேவன், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர் துர்கம் என்று சொல்வேன். அப்பொழுது அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அதில் வார்த்தை, முக்கியமான வார்த்தை இந்த உன்னதமான தேவன் அப்படி தான் சொல்லி பார்க்குறோம். இந்த உன்னதமான தேவன் அப்படி சொல்லும் பொழுது வேதத்தில் அதோடைய பெயரை சொல்லப்படலை, ஆனால் மற்ற பெயர்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சட்டமாக சொன்னல, அல் ஷடாய், வேற என்னது, அல் கிபோர், அல் கடோல், சரிங்களா, இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உன்னதமான தேவன் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய எபிரேய பதத்தில் நீங்கள் இதை வாசித்து பார்த்தீங்கன்னா அல் எலியோன் அப்படின்னு இருக்கும். அல் எலியோன். இது வேதத்தில் இந்த வார்த்தை, இந்த நாமம் ரொம்ப முக்கியமான ஒரு நாமம். இந்த நாமத்தை பிசாசு
இந்த நாமத்தை எல்லா நாமங்களும் இருக்கிறது. ஆனால் இந்த நாமத்தில் அவனுக்கு ஒரு கண் இருக்கு. இந்த நாமத்தை அவன் பிடிக்க வேண்டும், அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசை கொஞ்சம் திட்டமிடுறான். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் வசனத்தில். இந்த எல் எலியோன் அப்படின்ற நாமம் யூத போதகர்கள், ராபாய்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாருமே அதிகமான கமெண்ட்ரி ஆத்தர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது வேதாகம விளக்க உரை விரிவாளர்கள், ஆய்வாளர்கள் அப்படி சொல்லலாம் தமிழில். the author of the commentaries, most of the author of the commentaries, யூத ரட்சிக்கப்பட்ட யூத ராபாய்கள் அதிகமான பேர் அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியது, ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னு சொன்னால் among all other names, இந்த நாமம் highest name above all other name அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணங்கள் உண்டு. அதாவது ஆபிரகாமுக்கு தேவன் எல் ஷடாய் அப்படின்னு சொல்லும் பொழுது சர்வ வல்லவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அந்த சர்வ வல்லவராக தேவன் அவருக்கு வெளிப்படுவதற்கு முன்பதாக, சர்வ வல்லவர் என்று ஆபிரகாமுக்கு வெளிப்படுவதற்கு முன்பதாக தேவன் அவருக்கு உன்னதமான தேவன் என்று தான் ஆண்டவருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எல் எலியோன். எல்லாம் சொல்றீங்களா சத்தமா? ஓகே. மோசேக்கு ஆண்டவர் தன்னை யெகோவாவாக வெளிப்படுத்தினார். யெகோவா தேவன். மோசேக்கு ஆண்டவர் யெகோவா என்று சொல்லி வெளிப்படுவதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கு முன்பதாகவே தேவனை உன்னதமான தேவனாகத்தான் அவங்க பார்த்தாங்க. எல் எலியோன் தான் அவங்களுக்கு வெளிப்பாடு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் மோசேக்கு ஆண்டு யெகோவான்னு சொல்லி வெளிப்படுத்தி காட்டுகிறார். நல்லா கேட்டுட்டே வாங்க. உலகத்தில் நிறைய பேர் நிறைய நாமங்களை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். நான் சற்று முன்பு சொன்னது போல எல் ஷடாய், எல் கிபோர், எல் கடோல், ஜெகோவா ஷம்மா, ஜெகோவா ஷாலம் அப்படின்ற நிறைய நாமங்கள் இருக்கிறது. இது எல்லாவற்றிலும் உயர்ந்த நாமம், பழைய ஏற்பாட்டுக்கு சொல்கிறேன், உயர்ந்த நாமம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் புதிய ஏற்பாட்டுக்கு வரேன். சரிங்களா? அப்படின்னா இந்த உன்னதமான தேவன் அப்படின்னா எல் எலியோன்னு தான் அர்த்தம். இந்த நாமத்து மேலே பிசாசுக்கு ஏன் இவர்கள் எல்லாரும் இந்த 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 நாமத்தான் ஆக உயர்ந்த நாமம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில காரணங்கள் உண்டு. மெல்கிசேதேக் போயிட்டு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது அந்த உன்னதமான தேவனுடைய நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா ஆபிரகாம் அவர் பெரிதான ஒரு தரிசனத்தை சுமந்து கொண்டு வரார். சோர்ந்து போயிட்டார். சோர்வு இருக்கு உள்ள. ஒரு வருஷம் ஜெபம் கேட்டு வாக்குத்தத்தை நிறைவேறலைன்னா நமக்கு என்ன அந்த ஆண்டவர் சரி பரல, கடமைக்கு கிறிஸ்தவங்களாக இருப்போம், சர்ச்சுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு போயிட்டு வருவோம். அந்த உற்சாகம் இருக்காது. ஆபிரகாம் ஒரு வருஷம் 2 வருஷம்லாம் கிடையாது, 25 வருஷம். 75 வயசில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்காரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 75 வயசு அவருக்கு. அவங்க ஒய்ஃபுக்கு 65 வயது. 65 வயசில் அவங்க அப்படி தான் இருந்தாங்க. எந்த இடத்துல போய் ஃபேஷியல் பிரைடெல்லாம் போனாங்கன்னு தெரியல. 65 வயசில் அவங்க வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு அவங்க புறப்பட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம்தான் பார்வோன் அவங்க மேலே பார்த்து நல்லா தான் இருக்குது, இது யார் ஆபிரகாமே, இது என் தங்கச்சி, ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்
அப்படின்னு கண்ணு பாருங்கள் என்ன வயசு. இப்போ 30 வயசு 40 வயசு போட்டு தேய்ச்சாலும் அந்த அழகுலாம் வரமாட்டுது. அதனால் நீங்களாம் அழகு இல்லை அப்படிலாம் கிடையாது. தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு தேவன் அழகு கொடுத்துருக்கிறார். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், நீ அழகாக இருக்கம்மா அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் வார்த்தை அவங்களுக்குள்ள அந்த அழகை கொண்டு வந்துடும். ஆமீன். தூக்கத்தை கலைச்சிருவோம், பயப்படாதீங்க, நீங்கள் தூங்க மாட்டீங்க. எழுபத்தஞ்சு வயசில் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. 75 வயசில், அதாவது 75 வயசில் வரைக்கும் பிள்ளை இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்களாம் என்ன செய்வீங்க? அவங்களுக்கு பட்டம் கட்டிடுவீங்க. இது சரியான மலடு, என்ன சாபமோ, எனக்கு வந்து வாச்சிருக்கு பாரு மருமகன், எனக்கு வந்து வாச்சிருக்கு பாரு மருமகன். உங்கள் சொந்த மகளாக இருந்தால் சொல்ல மாட்டீங்க. ஊரம் விட்டு மகளாக இருந்தால் அதெல்லாம் வாய் கூசாமல் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, மற்றவங்க சொல்லுவாங்க. நான் நீங்களே மனம் திரும்பிட்டீங்க வார்த்தையினால. ஆமென். அல்லேலூயா. ஃபூ. யூத கலாச்சாரத்தில் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது. வெளியே தலை காட்ட முடியாது. உற்சாகமாக அவங்க வந்து ஆர்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு சந்தோஷமாக கொண்டாடி இருப்பாங்க. கொஞ்ச நாள் சென்று அப்புறம் 1 வருஷம் ஆச்சு. என்னம்மா வயிற்றுல புழு பூச்சிலாம் ஒன்றையும் காணோம், இந்த வயிறு மாதிரி பெருசாக இருக்குது, சாப்பிட்டு குண்டாயிட்டா இல்லை பிள்ளை எதுவும் உண்டாயிருக்குதா அப்படின்னு. அப்புறம் ஆபிரகாமு இல்லை யாரும் வந்து அவங்க ஒரு மாதிரி ஆந்தி எடுத்திருந்தா உண்டாயிட்டா போல, சாரா உண்டாயிட்டா போல அப்படின்னு ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் கவலைப்படாதம்மா, உனக்கு நீ உண்டாயிட்ட, நீ யூ கன்சீவ், நீ ப்ரெக்னெண்டாக இருக்க அப்படிலாம் சொல்லுவாங்க. வெயிட் பண்ணி பார்த்துருப்பாங்க. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆயிட்டு, ஒன்றையும் காணும். இப்போ ஆபிரகாம் அதே மாதிரி கூப்பிட்றாரு. சில பேர் வந்து கூப்பிட்றாங்க, ஆபிரகாமே மனைவி கூட்டிகிட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் வாங்க அப்படின்னு. அப்போ சாரா வந்து நைஸாக சொல்லிட்டாங்க, இல்லை நீங்கள் மட்டும் போங்க, நான் வரல. நான் போனால் அந்த பொம்பளைங்க போட்டு என்னை கேள்வி கேட்குது, என்னால் வெக்கமாக இருக்கு, என்னால் தாங்க முடியல. ஆபிரகாமுக்கு இது கஷ்டமாக தான் இருந்திருக்கும். நான் சொல்கிறேன், அதாவது நடைமுறை வாழ்க்கையில் ஆபிரகாம் கடந்து போன சொல்கிறேன். இப்படிலாம் ஆபிரகாமுக்கு நடக்கல இல்லை, ஆபிரகாம் எல்லாம் கடந்து போனார். வேதனை தான் என்ன. ஆனால் ஆபிரகாமுக்கு வந்து ஆண்டவர் மேலே சொன்ன வார்த்தையில் வாக்கு தத்தத்தில் அந்த நம்பிக்கையில் உறுதியாக தான் இருந்தார். அவர் விடலை. ஆனால் வசனம் வார்த்தை சொல்லுது, வேதம் சொல்லுது, சாராக்கு வந்து ஆண்டவர் சொன்னது வந்து நம்புகிறேன், ஆனால் ஏன் மேலே இல்லை இன்னொருத்தருங்க மேலே வரும் பேபி அப்படி சொல்லி அவங்க விசுவாசத்தை டைவர்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அது வந்து போயிட்டு நம்பிக்கை இல்லை, அவமானந்தான். அப்புறம் அவங்க வெளியே தலை காட்ட முடியல, பார்க்க முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் மறைஞ்சிருச்சு. பரவாயில்ல, அவள் எல்லாரும் அந்த ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேர் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இனிமேல் வந்து நீ சொன்னதெல்லாம் இந்த ஏக்காலாம் விட்டுட்டு இருக்காத, உனக்கு பிள்ளை இல்லை, உனக்கு பிள்ளை கொடுக்குன்னு சொன்ன ஆண்டு நேரம் கொடுத்துருக்கணுமே அப்படி சொல்லி. அது ஆபிரகாமுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி இங்கே அநேக பேருக்கு ஆண்டு இருந்து வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறார். சரிங்களா? நிச்சயமாக வாக்கு, அதாவது தீர்க்கதரிசனமாக வாக்கு தத்தம் வந்திருக்கு. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது வாக்குத்தத்தம் வந்திருக்கிறது. சபையை குறித்து வாக்குத்தத்தம் வந்திருக்கிறது. ஊழியங்களை குறித்து வாக்குத்தத்தம் வந்திருக்கிறது. வரங்களை குறித்து வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வேலைகளை குறித்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இங்கே கடந்த 10 வருஷமாக ஒரு வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு நடக்கலன்னு சொல்லி அதனால் வந்து நீங்கள் கிவ் அப் பண்ணவங்களும் அங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. 10 வருஷம், கடந்த 5 வருஷத்தில் இனிமேல் எனக்கு பிள்ளையே கிடைக்காது அப்படின்னு சொல்லி, திருமணமே எனக்கு ஆக போகிறது இல்லை, இனி எனக்கு அவ்வளோதான், எனக்கெல்லாம் வேலை தான் கிடைக்காது போல், வேற எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு கிவ் அப் பண்ணவங்களாம் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு தான் இந்த செய்தி, உங்களுக்கு தான் இந்த செய்தி. இன்னைக்கு ஆண்டு வந்து இந்த செய்தி மூலியமாக கர்த்தர் இந்த 2025வது வருஷத்தில் கர்த்தர் சில நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். இது அவருடைய திருச்சபை. இது வந்து பாஸ்டர் சாமிதாஸோடைய சர்ச்லாம் கிடையாது. இது வந்து மெத்தடிஸ்ட் சர்ச், அவங்களோட சர்ச்லாம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் என் சபையை கட்டுவேன். சரிங்களா? மேபி பேனர் இருக்கலாம், சரிங்களா, ஆர்கனைசேஷன்ஸ், ஆனால் இது ஆண்டவருடைய திருச்சபை. சரிங்களா? நீங்களாம் ஆண்டவர் வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். இப்படி
அவர் ஆண்டு வந்து 12ஆம் அதிகாரத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. இப்போ உன்னை நான் பெரிய ஜாதியாக்க போகிறேன். அந்த வாக்குத்தத்தம் வந்து அது எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்னு ஆபிரகாமுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா இடையில வந்து கொஞ்சம் அப்படி ஒய்ஃப் சொன்னதை கேட்குறாரு, அப்புறம் கொஞ்சம் வேற மாதிரிலாம் போகிறாரு. ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆபிரகாமே என்ன ஒரு கை என் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற, இன்னொரு கை வேற எங்கேயோ பிடிச்சிக்கிட்டு இருக்கிற, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு சத்தமாக சொல்லுங்க. யாருக்கு சொன்னாரு? ஆபிரகாம். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எங்கேயோ மிஸ் ஆகுது. மலக்காவில் இருக்கிற திருச்சபைக்கு, மலக்காவில் இருக்கிற திருச்சபை, மெத்தடிஸ்ட் திருச்சபை கொஞ்சம் மல்லாக்கா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. மல்லாக்கான இப்படியா இப்படியா மல்லாக்கான எப்படி பிரதர்? இதான் மல்லாக்காவா? மல்லாக்கானா நல்லது. மல்லாக்கா மல்லாக்கா வந்து மேலே பார்த்துக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல, திரும்பி வேற மேலே பார்த்துட்டு கூடாது. இந்த ஆபிரகாமுக்கு வந்து நாட்கள் கடந்து போயிட்டே இருக்குது. ஆண்டு வந்து இப்போ அவருக்கு வந்து அவரை உற்சாகப்படுத்த வேண்டும். ஏன்னா கொண்டுட்டு வரக்கூடிய தரிசனம் அது பெரிய தரிசனம். பல பாடுகள், பல அவமானங்கள், பல நிந்தைகள் அதில் தான் கடந்து வராரு. அப்போ இந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அவர் கானான் தேசத்துக்குள்ள வராரு. அப்படி வந்த மனுஷன் மெல்கிசேதேக் வந்து வேதம் சொல்லுகிறது, பலவிதமான வியாக்கியானம் இதுக்கு கொடுக்குறாங்க. மெல்கிசேதேக் இன்னார்னு சொல்கிறாங்க, சில பேர் இன்னார்னு சொல்கிறாங்க. அவங்க பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஒன்று இருக்குது. சில பேர் வந்து மெல்கிசேதேக் வந்து இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது இல்லை, அது இயேசு கிறிஸ்து இல்லை அப்படின்றதுக்கு சில ஆதாரங்கள், கேள்விகள் நம்ம கேட்டோம்னா அது வராது, அங்கே வராது. சரிங்களா? அதை பற்றி நான் பேச விரும்பலை. சரிங்களா? ஆனால் இந்த மெல்கிசேதேக் நீதியின் ராஜா அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சாலேமின் ராஜா. அதாவது ஆபிரகாம் வரக்கூடிய அந்த நாட்களில் எருசலேமை அரசாண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவர் அவர் ஆசாரியனாகவும் இருந்தார். அப்ப இவருக்கு செய்தி போகிறது, ஆபிரகாம் வராரு கானான் தேசத்துக்குள்ள, நீ அவரை போய் ஆசீர்வதிக்கணும் அப்படின்ட்டு தேவ சத்தத்தை கேட்டு போய் ஆசீர்வதிக்க வராரு மெல்கிசேதேக். அவரை உன்னதமான தேவனுடைய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறார். நல்லா கவனிங்க, உன்னதமான தேவனுடைய நாமம் எல் எலியோன். இந்த உன்னதமான தேவன் அப்படி சொல்லும்போது ஏன் இதை அவர் ஆசீர்வதிச்சாரு? இன்னொன்று, பிசாசு இந்த நாமத்துக்கு தான் அடி போடுறான். ஏசியா திருக்கிருஷ்ண புத்தகம் 14ஆம் அதிகாரம், யாராச்சும் எனக்கா வாசிக்கிறீங்களா? 14வது வசனம். புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 14 verse 14. தப்புன்னு வாசிங்க. பாருங்க, ஏசியா தீர்க்கதரிசி வந்து பிசாசு வந்து சாத்தான் அவன் என்ன நினைச்சான், அவனுக்குள்ள என்ன இருக்குது, அவன் என்ன சொல்றான், இதை நம்ம பழைய பாட்டில் முதல்ல பார்த்தோம், 2வது செஷன்ல பார்த்தோமா? ஹலோ, எல்லாம் இங்கே தானே இருக்கிறீங்க? ஓகே. என்ன பார்த்தோம்? பார்வை என்ன செய்யறான்? இது என்னுடையது பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறான், என்னுடையதுன்னு. சரிங்களா? அதே போல இங்க நம்ம பார்க்கும்போது சாத்தானை பத்தி ஆவியானவர் வந்து தீர்க்கதரிசனமா எழுதுறார். சாத்தான் என்ன நினைத்தான், அவன் என்ன சொன்னான், அதை நாம் நல்லா கவனிங்க. நீங்க நினைக்கக்கூடிய நினைவுகளின் தோற்றங்கள், நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், அது எல்லாமே பதிவாக்கப்படும். விளையாடாதீங்க. நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையை குறித்தும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய தேவன் சும்மா இல்லை. நம்மளாம் என்ன செய்வோம்? ஃபோன் ஏதாச்சும் ஒரு சண்டை கண்டா வந்துச்சுன்னா இப்போ ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிடுவோம். நித்யா தப்பு, நீ சொன்ன பத்தியா, அதை பார், நான் வச்சிருக்கிறேன், நீ சொன்னது, நான் இங்கே வச்சிருக்கிறேன், நீ சொன்னது 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ சொன்னது, 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ சொன்னது, அப்படிதான் சொல்கிறத பார்த்துருக்கேன் தானே, ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் வச்சிருக்கிறேன்ல. நல்லா கவனிங்க, நம்மளுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கணக்கில் வைக்கப்படும். ஆண்டு என்னமோ ஒரு டிவைஸ்லாம் வச்சிருக்கிறார்,
என்ன டிவைஸும் தெரில, ஆனால் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. நான் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். அதனால நல்லதையே பேசுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல பாசிட்டிவாக பேசுங்க, நல்ல ஆவிக்குரிய வார்த்தை பேசுங்க. சரிங்களா? அது உங்கள் கண்ணு முன்பதாக சர்க்கம்ஸ்டான்சஸ், அதாவது சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்கு, திருமண வாழ்க்கைக்கோ குடும்ப வாழ்க்கைக்கோ வருமானத்துக்கோ அரசாங்கம் சரி எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஏற்கு மாறாக இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் ஆண்டவரோட வார்த்தையே பேசுங்க, கர்த்தரோட வார்த்தையை சொல்லுங்க. என்ன நடந்தாலும் சரி அது மாற்றத்தை கொண்டு வரும். நம்முடைய வார்த்தை பேசுகிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலும் சரி பட்டணத்திலும் சரி ஒரு சூழ்நிலையை மாற்றும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதையே பேசுங்க, மலக்காவை பார்த்து பேசுங்க. இந்த மலக்கா இன்னைக்கு சொன்னோம்ல, இந்த பார்வன் பிடிச்சு வச்சிருக்கான், இந்த பாருங்க சுற்றி அங்கே பாருங்க, பார்வன் தான் பிடிச்சு வச்சிருக்கிறான் எல்லா இடத்தையும். இந்த இடத்த இயேசு பிடிப்பார். பயப்படாம, அவிசுவாசம் இல்லாம நம்பிக்கையோட வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. இந்த இடத்தெல்லாம் கிளைம் பண்ணுங்க. அதுக்கு இந்த கொடியெல்லாம் எடுத்துட்டு இந்த இடத்துல போயிட்டு மலக்கா எங்களுக்கு தான், இஸ்லாம்காரெல்லாம் போங்கடா ஜெயிச்சுட்டு போங்க, அந்நிய பாஷை ஜெயிச்சுட்டு போங்க, நடங்க, கிளைம் பண்ணுங்க, ஆண்டருக்கு அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமான பெரிய காரியம் செய்வார். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த இவன் என்ன செய்யறான்? பிசாசு என்ன சொல்றான்? 14 நான் உன்ன நல்ல கவனிங்க, நான் மேகங்களுக்கு மேலாக நல்ல கவனிங்க, மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். பிசாசு சாத்தான், அதாவது தேவன் உன்னதமான தேவன், உயர்ந்த தேவன், ஹையஸ்ட் பிளேஸ், மகிமையான சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அந்த உன்னதமான இடத்துக்கு அவன் அடி போடுறான் சாத்தான். சரிங்களா? சரியா? இது ஒரு காரணம். சரிங்களா? இன்னொன்னு, புதிய ஏற்பாட்டில் ஒரு பிசாசு பிடித்திருந்த ஒரு மனுஷன் இயேசுவை பார்த்து அவன் இப்படி சொல்றான். என்ன சொல்றான்னா, உன்னதமான தேவனுடைய குமாரனே. மற்ற பேர்லாம் இருக்கு, எல் ஷடாய் என்ற தேவனுடைய குமாரனே, எல் கிபோர் அப்படிலாம் சொல்லல. அவன் எந்த நாமத்தை தொடுறான் அப்படின்னா, உன்னதமான தேவனுடைய குமாரனே. ஏன்னா அவனுக்கு வெறிச்சல். ஏன்னா இயேசு கிறிஸ்து உன்னதமான தேவனுடைய குமாரன், அவர் தாங்க உன்னதமானவர். விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதாவது வேதத்தில் எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த உன்னதமான தேவனுடைய நாமம், உன்னதமானவர் அப்படின்னு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறாரோ, அந்த இடத்துல பழைய ஏற்பாட்டில் சரி புதிய ஏற்பாடு சரி, அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே தேவன் பயங்கரமான அற்புதங்களை, அதிசயமான காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது வேதத்தில். எந்தெந்த இடத்துல இந்த நாமங்களை ஆண்டவர் சொன்னாரோ, பயன்படுத்தினாரோ, அந்த இடத்துல பயங்கர அற்புதங்களை செஞ்சு ஆண்டவர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு மக்களிடத்துல. என்னன்னு ப்ரூவ் பண்ணார்னா, அவர் உயர்ந்த உன்னதமான தேவன் என்று சொல்லி. 2025 வருஷம், 2025 12வது மாதம் 31ஆம் தேதி. இன்னைக்கு 31 சார்? இல்லை, இன்னைக்கு 1. 30 தாண்டிட்டோம்ல, 30 தாண்டி 5வது மாதத்துக்குள்ளே வந்துட்டோம். 11 மாதம் தாண்டி 12 மாதம் தாண்டி 31ஆம் தேதி 12வது மாதத்துக்குள்ளார தேவன் உன்னதமான தேவன். நீங்கள் எல்லாம் நிறைய ட்ரிப் பாட்டெலாம் படிச்சிருக்கீங்க. பாட்டு படிச்சிருக்கீங்க தானே? என்ன பாட்டு படிச்சிருக்கீங்க? உன்னத தேவனே என் இயேசு ஓடு இணைந்திட படிச்சிருக்கீங்களே. அப்புறம் வேற இன்னும் பாட்டு சொன்னீங்க, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன். புதுசாக இருக்கு பாட்டு, தெரியல.
பழைய பாட்டுங்களா? ஓகே, நல்லா இப்படி நிறைய படிச்சிருக்கீங்க. அந்த பாட்டு படிச்சிங்கல்ல, அந்த பாட்டை, அதாவது நீங்க ஆண்டவரே நீ சர்வ வல்லவர் அப்படி சொல்லும்போது அவர் உங்க வாழ்க்கையில வல்லமையான காரியத்தை செய்யணும். நீ சுகமாக்குகிறவர், நீ யெகோவா ராஃபா அப்படின்னா சுகத்தை கொடுக்கணும். நீ யெகோவா ஷாலோம் அப்படி சொல்லி நீங்க துதிக்கும் போது அவர் சும்மா இருக்க மாட்டாரு, சமாதானத்தை கொண்டு வருவார். ஆமென். நீங்க உன்னதமானவர்னு சொன்னா தேவன் உன்னதமான காரியத்தை அப்படி செய்து அவர் உங்க வாழ்க்கையில ப்ரூவ் பண்ணி காட்டுவார். 2025 12வது மாதம் முடியறதுக்குள்ளார கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையில அவர் உன்னதமான தேவன் என்பதை ப்ரூவ் பண்ணி காட்ட போறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அவர் ப்ரூவ் பண்ணுவார், நிரூபித்து காட்டுவார். நான் உன்னதமானவர் என்பதை நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன். சில பேருக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, உன் மகளுக்கு திரும்ப நடக்கும், உனக்கு நான் ஒரு வீட்டை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய வியாபாரத்தை நான் ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு ஒரு காடி ஆசீர்வதிப்பேன் அப்படி சொல்லிட்டு அதை கர்த்தர் கொடுத்து நிரூபித்து காட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். உன் மூலியமாக கர்த்தருடைய நாமம் மகிமை அடையும்படி ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது சில இடங்கள்ல ஆண்டவர் சில நாமங்களை பயன்படுத்தினார். ஆனால் எந்தெந்த இடத்துலலாம் ஆண்டவர் இந்த நாமத்தை பயன்படுத்தினாரோ, இந்த உன்னதமான தேவன் என்பதை அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே எதிரிகளுடைய கண்களுக்கு முன்பதாக, மற்ற தேசங்களுடைய கண்களுக்கு முன்பதாக, அதாவது தன்னை நம்பியிருக்கிற வந்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக தேவன் உன்னதமானவர் என்பதை ஆண்டவர் ஒரு திருப்பு முனை சொல்லுவாங்க தமிழ்ல. இங்கிலீஷ்ல பிரேக் த்ரூ, பெரிய பெரிய பிரேக் த்ரூவான காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். இந்த வருஷம் எல்லாம் பிடிச்சு கொள்ளுங்க. இது உங்கள் இந்த மணி 3:30 இந்த 3:30 மணிக்கு அதிகாலையில் இது உங்களுடைய ஆவியில் இறங்கட்டும். கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு பிரேக் த்ரூவான காரியங்களை செய்வார். சில பேருடைய வாழ்க்கையில் திருமண காரியம் நடக்கும். சில பேருடைய வாழ்க்கையில் விழுந்து போன பிஸ்னஸ் மறுபடியும் இப்போ போன உடனே ஏதோ சில செய்திகள் அசம்பாவிதமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு பயந்துடாதீங்க. வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க, செய்தியை பிடித்துக் கொள்ளுங்க. இவ்வளோ நேரம் ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து தேவனை ஆராதிக்கிறீங்க, வசனத்தை கேட்குறீங்க, கர்த்தர் சொன்ன காரியத்தை நிரூபித்து காட்டுவார். ஆமென். அதாவது உன்னதமானவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர். எல்லா இயற்கைகளுக்கு, அதாவது இயற்கைகளுக்கு அப்பாற்பட்டவர் தான் இந்த உன்னதமான தேவன். அதாவது மனிதர்கள் மத்தியில் எல்லா மனிதர்களுக்கும் மேலாக உயர்ந்தவர் தான் இந்த உன்னதமான தேவன். எல்லா அதிகாரங்களுக்கும் மேலானவர், எல்லா அரசாங்கங்களுக்கு மேலானவர். இவரே சர்வ வல்லமை உள்ளவர், அதிகமான வல்லமை உடையவர், பயங்கரமான பலம் உள்ளவர். அது மாத்திரமல்ல, இவர் தான் உயர்ந்தவரும் உன்னதமான தேவனுமாக இருக்கிறார். ஆமென். பழைய ஏற்பாட்டில் இந்த நாமத்தை பயன்படுத்தின ஒருத்தர் இருக்கிறார். தானியேல் புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க சொன்னீங்கன்னா, தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் அங்கே நேபுகாத் நேச்சாரை நீங்கள் பார்க்கலாம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கீழ்ப்படியாமையினால யூதா பெஞ்சமின் இந்த 2 கோத்திரங்களை சிறைப்பிடித்து பாபிலோன் கொண்டு போகிறாங்க. நல்லா கவனிங்க. சிறைப்பிடித்து கொண்டு போகப்படும் போது இவங்க எல்லாரும் பாபிலோனுக்கு அடிமைத்தனத்தில் போகிறாங்க. அடிமைத்தனத்தில் போகும்போது அந்த இடத்துல நேபுகாத் நேச்சார் தான் அந்த இடத்த ஆளுகை செய்து வருகிறார். இந்த நேபுகாத் நேச்சார், சரிங்க, நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கலாம். அவருடைய பேர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய தெய்வம் தான் உன்னதமான தெய்வம். இந்த நேபோன்ற வார்த்தை இருக்குல்ல, நேபோகாத் நேச்சார், நெபோ
அந்த நெபோன்ற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது காக்கும் கடவுள். என்னுடைய தேவன் தான் உன்னதமான தேவன். என்னுடைய தெய்வம் தான் எனக்குள்ளதை எல்லாவற்றையும் பாதுகாக்கிறது. அதுதான் செல்வத்தின் கடவுள். நீங்கள் அதை வந்து நீங்கள் வீட்டில் போயிட்டு கூகுள் பைபிள் ஆராய்ச்சி பண்ணுறவங்க நீங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் கூகுளில். அதோடைய வியாக்கியானங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எபிரேய பாஷையில். அப்போ இந்த நெபுகாத் நேச்சர் அப்படி சொல்லும் பொழுது, அவன் சொல்லும் பொழுதெல்லாம் அதை அவன் நடந்து போகும் பொழுதெல்லாம் ராஜா அப்படி சொல்லும் பொழுது, நெபோ அப்படின்னா என்னுடைய தெய்வம் தான், என்னுடைய தெய்வம் தான். இதை தானியேல் தீர்க்கதரிசி கேட்கும் பொழுது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ அவருக்கு தேவனுடைய சமூகத்தில் போயிட்டு அவர் அழுது ஜெபிக்கிறார். பல சம்பவங்கள் நடக்குது. நான் சுருக்கமாக சொல்றேன், பல சம்பவங்கள் நடக்கிறது. அப்போ இந்த தானியேல் வந்து தேவனுடைய சமூகத்தில் அவர் அழுது கொண்டிருக்காரு. ஆண்டவர் வந்து தானியேல் சந்திக்கிறார். என்ன தானியேல், உன் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ தானியேல் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரே, அவன் தன்னை நான் தான் என்னுடைய தெய்வம் தான் உன்னதமான தெய்வம், என்னுடைய தெய்வம் தான் வந்து காக்கும் கடவுள், அதுதான் உலகத்தில் உயர்ந்த தெய்வம் அப்படின்னு சொல்லி அவன் அறிக்கை செய்கிறான். உதாரணத்துக்கு என்னன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிலையை செஞ்சு தன்னை வணங்கும்படி செய்தான் எல்லாரையும். அது உங்களுக்கு தெரியும், அந்த கதை தெரியும். அது நீங்கள் வாசிக்கலாம், அந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில். அப்போ இந்த காரியத்தை வந்து தானியேல் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, அழுது மன்றாடி ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு வேதனை. ஆண்டவரே, நீங்கத்தான உன்னதமான தேவன். நல்லா கவனிங்க, தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் மாத்திரம் ஏறக்குறைய 14 தடவைக்கு மேலே உன்னதமானவர் என்று எழுதியிருக்கும். அங்கே தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். இந்த புத்தகத்தில் தேவன் பயங்கரமான காரியங்களை செய்திருக்கிறார். இந்த 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 மனுஷன் நெபுகாத் நேச்சர் வந்து அவன் வந்து இப்படி செய்கிறான். என்ன செய்யறான்னா, நான் என்னுடைய தேவன் தான் உன்னதமான தெய்வம், நானே உன்னதமான தேவன் என்னோட இருக்கிறார் அப்படி சொல்லிட்டு ஒரு பெருமையோடு இருக்கிறான். என்னை எல்லாரும் வணங்குங்க, நான் தான் உங்களுக்கு சகலமோ கொடுக்குறேன், என்னை வணங்கலன்னு சொன்னால் நீங்கள் சாகடிக்கப்படுவீர்கள் அப்படி என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு திட்டங்களை, சட்டத்திட்டங்களை அவன் உலகத்துக்கு கொண்டு வரான். நல்லா கவனிங்க. இப்படி இருக்கும்போது தானியேல் ஜெயிச்சு கொண்டு இருக்கும் பொழுது தானியேல்கிட்ட வந்து ஆண்டவர் பேசுகிறார். என்ன தானியேல் பிரச்சனை, என்ன இதான் பிரச்சனை, நீ பார். நல்லா கவனிங்க, நீ பார், இதுதானே உன்னுடைய பிரச்சனை. நாளைக்கு என்ன நடக்க போகுது நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நீ என்ன உன்னதமான தேவன் சொல்றல்ல, நீ என்னுடைய உன்னதமான தேவன் சொல்றல்ல, நீ என்னோட நாமத்தை அறிஞ்சு வச்சிருக்கிறல்ல. ஆனா இந்த நேபுகாத் நேச்சார் அவனை சொல்லிட்டு இருக்கிறான், அவனுடைய தெய்வம் தான் உன்னத தேவன் சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கும் சரி, இந்த பாபிலோன் மக்களுக்கு சரி, இந்த பாபிலோன்ல இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்களே அவங்களுக்கு சரி, உன்னுடைய கண்களுக்கு சரி, முன்பதாக நாளை தினத்தில் நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், நிரூபித்து காட்டுகிறேன் நானே தேவன் என்பதை என்று சொல்லி. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, மறுநாள் பார்த்தா நேபுகாத் நேச்சர் என்ன பண்றாரு, புல்லை மேய்ஞ்சிட்டு இருக்காரு, ஆடு மாதிரி இருக்கா. பார்த்துருக்கீங்களா, வாசிச்சிருக்கீங்களா இல்லையா? வாசிச்சிருக்கேன் பாஸ், அதனால இப்போ கொஞ்சம் தூக்கம் வருது பாஸ். ஆமென், 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 ஆமென். பக்கத்தில் உள்ள சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க. நாசலமா வருது உங்களுக்கு சிஸ்டர். ஆண்டவர் வந்து நல்லா ஆவியில பகுத்தறியக்கூடிய வரத்தை வந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. நல்ல ஜெபத்தில் சில சமயத்தில் வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சில பேர் பேசுகிற வார்த்தைகள், சில பேர் அதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க யாரும். அது ரொம்ப வேதனையாக தான் இருக்கும். வெளியில் சிரிப்பீங்க, சம்டைம் வந்து சில சமயத்தில் வந்து ஏதோ ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் வருது போல். என்னன்னு கணவர் டெஸ்ட்டில் காரியம் வந்து சொல்லி தான் பார்க்குறீங்க, ஆனால் அது நடக்க மாட்டுது. கல்யாணம் பண்ணிட்டீங்களா சார்? சொல்லி தான் பார்க்குறீங்க, ஆனால் சில சமயத்தில் வந்து நீங்கள் பாஸ்டரோட ஒய்ஃபோ. ஆண்டவர் வந்து
உங்களுக்குள்ள நிறைய பாரம் இருக்குது. ஆனால் மக்கள் மனிதர்களுடைய வார்த்தைகள் அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து தயங்க வேண்டாம். உங்களுக்கு முன்பதாக வந்து நான் தேவன் உங்களோட இருக்கிறார் என்பதை வந்துட்டு ஆண்டவர் நிரூபித்து காட்டுவார். சில வரங்கள் வந்து நல்லா அது ஷாப்பாக கிரீசி ஆரம்பிக்கும். தேவ ஆவியனர் உங்களோட இருக்கிறார். காயங்கள் நிறையா இருக்குது. சில காரியங்கள் சில சமயத்தில் ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது தான். ஆனாலும் அதிலிருந்து மேற்கொண்டு அடுத்த நிலைக்கு போயிட்டு நீங்கள் சில அவமானங்கள், சில வேதனைகள், அது எல்லாவற்றுக்கும் பதிலாக தேவன் வந்து உங்களோட இருக்கிறார், உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறார் அப்படின்ற சொல்கிறத இந்த வருஷம் 25 முடியறதுக்குள்ளார ஒரு 2 பிரேக் த்ரூவான காரியம் நடக்கும். அரசாங்கத்தில் என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்குது போல் உங்களுக்கு. நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ எனக்கு தெரியாது. அரசாங்கத்தில் ஏதோ ஒரு கனெக்ஷன் ஒன்று உங்களுக்கு இருக்குது. அதுலேருந்து ஒரு காரியம் ஒன்று வர்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு. இப்படின்றீங்க, எனக்கு தெரியல என்னன்னு. அது நடக்கும். கர்த்தர் வந்து தேவனால் கூடாத காரியம் இல்லை. கர்த்தர் உங்களை வந்து பெண்கள் மத்தியில் பயன்படுத்துவார். உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாரு, உங்களை பக்குவப்படுத்திட்டு இருக்கிறாரு. உங்களுடைய ஜெபம் வந்து ரொம்ப முக்கியம். யார் உங்கள் கணவர்? பாஸ்டரா? இவர் தானே? கடைசியாக நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவர் சில வார்த்தைகளை வச்சிருக்கிறாரு உங்களுக்கு. ரொம்ப முக்கியமான ஆள். சரி, வசனம் முக்கியம். திருக்க தரிசனம் நல்லா தான் இருக்கும். சில பேருக்கு சொல்லலாம், அப்போ டைம் ஓடிடும். நான் வசனத்தை முடிச்சிடறேன். நேபுகாத் நேச்சார் வந்து அவன் இஸ்ரவேல் ஜனங்களையும் தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ பாபிலோனியர்களை சிறைப்பிடித்து வைத்திருந்தான். ஆனால் அவன் தன்னைத்தான் தேவனுக்கு மகிமை, ஆனால் தேவன் தான் அவங்களை எழுப்பினார். அவன் எழுப்பி உள்ள கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போக பண்ணினார். அவன் தேவனுக்கு தான் முதல்ல வந்து தேவனுக்கு வந்து மகிமைப்படுத்தினான். இந்த இஸ்ரவேலின் தேவனே உண்மையான தேவன். அப்புறம் மறுபடியும் மாறுது அவருடைய எண்ணங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சில ஆவிகள் சில பேரை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை, உங்களுக்கு சேர வேண்டியதை கிடைக்காத படிக்கு பிடித்து வைத்திருக்கோம். நான் தான் உங்களுக்கு எல்லான்னு சொல்லும். என்னை மீறி நீ ஒன்றும் செய்ய முடியாது. அது உங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கலாம். அது வீட்டில் வந்து சில அம்மா அப்பாவை கூட இருக்கலாம், அண்ணன் தம்பிங்களை கூட இருக்கலாம். சில பேர் வந்து சில காரியங்களை வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில பெருமையுள்ள காரியங்கள், பலவீனமான காரியங்கள், கடினமான காரியத்தினால நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் நீங்கள் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் அல்ல உங்கள் வேலை செய்கிற இடத்துல முதலாளிகள் சில பெயர்கள். இங்கே 2 பேர் இருக்கிறீங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிடிக்காத யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு வரக்கூடிய காரியத்தை தடை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பிடிச்சி வைத்திருக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப நாளாக ஜெபிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் சில பேர்த்திட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு இந்த காரியம் வந்து எனக்கு தடையாக இருக்குது, இவங்களே எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறாங்க, எனக்கு பெரிய என்ன ரோதையாக இருக்கா, ரோதையாக இருக்கு, எனக்கு பெரிய பேரியராக இருக்கிறாங்க, எனக்கு வர வேண்டியதெல்லாம் போயிட்டுருக்குன்னு. இந்த வருஷம் அந்த 2 பேர் யாருன்னு தெரியல. நீங்களோ இல்லை, இந்த 2 பேர் இங்கே இருக்கிறீங்க. இந்த வருஷம் ஆண்டு வந்து இந்த 7 8வது மாதத்துக்குள்ளார, நான் வரதை சொல்கிறேன், 7வது 8வது மாதத்துக்குள்ளார அந்த 2 பேர்த்துடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நெபோ தெரியுமா, அதை கர்த்தர் உடைச்சி நிரூபித்து காட்டுவார். சில பேருடைய வாழ்க்கையில் வந்து இந்த நேபுகாத் நேச்சார் சொன்னது போலவே சில பேருடைய வாழ்க்கையில் உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய சில விதமான ரகசிய பாவங்கள் நேபோ மாதிரி நிற்குது. அதனால
தேவன் சில காரியம் உங்க குடும்பத்தில் நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆனா நிறைய ட்ரிப் வந்து ஆவியானவர் வந்து போதகர் மூலியமா பேசியிருக்கிறாரு. ஆனா அந்த காரியம் வந்து உங்களுக்கு தெரியுது, ஆனா விட முடியல. அது பிடிச்சு வச்சிட்டு இருக்கு, பார்வோன் மாதிரி, அந்த நதியை பிடிச்சு வச்சிருந்த மாதிரி. அது வந்து உங்க வாழ்க்கையில் நெபோ மாதிரி, அதுதான் எல்லாமே. அது பலவீனமா இருக்கலாம், உங்களுடைய ஏதோ ஒரு பலவீனமாக இருக்கலாம். அதுதான் பெருமையா இருக்கும், அதுதான் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வச்சிருக்கோம். எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் ரொம்ப அழகு, என் பிள்ளைங்களை பாரு, நீங்களாம் என்ன அது, அந்த மாதிரி மற்றவர்களை தரைக்குறைவாக எடை போடக்கூடிய காரியங்கள். அல்லது உங்களுடைய பணமாக இருக்கலாம். சில பேருக்கு அவங்க பணம் வந்து நெபுவாக இருக்கும், சில பேருக்கு அவங்களுடைய அழகு வந்து நெபுவாக இருக்கும், சில பேருக்கு அவங்களுடைய அறிவு வந்து நெபுவாக இருக்கும். என்ன செஞ்சு நான் பார்த்துறேன், யாருக்கும் பயப்படாத, அந்த மாதிரி சில காரியங்கள். இந்த மாதிரி காரியங்கள் உடைக்கப்பட வேண்டும். அதை உடைக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமையடைய ஆரம்பிக்கும். கர்த்தர் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நிரூபித்து காட்ட ஆரம்பிப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த காரியம் நெபோ போல பிடித்து வைத்து கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தை கர்த்தர் உடைத்து போட்டு நிரூபித்து காட்டுவார். அவரே உன்னதமான தேவன் என்று சொல்லி. ஆமென், அல்லேலூயா. இந்த தேவன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு காரியத்தை இன்னொரு காரியத்தை நிரூபித்து காட்ட போகிறார். என்ன அப்படின்னு சொன்னா, அவர் பொய் சொல்லுகிற தேவன் இல்லை என்பதை. இந்த 2025 நல்லா மார்க் பண்ணிக்கங்க. 2025 ரொம்ப முக்கியமான ஒரு வருஷமாக இருக்கிறது உங்களுக்கு. இந்த எல் எலியோன் இவர் போயிட்டு அவர் உன்னதமானவர் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதாவது ஆபிரகாம் சோர்ந்து போயிருக்கக்கூடிய ஆபிரகாம் இடத்துல இந்த மெல்கிசேதேக் வந்து அவர் வந்து அவர்கிட்ட பேசுறாரு. ஆபிரகாமே, இந்த உன்னதமான தேவன் என்பதை நீ யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற? நீ எப்படி அவரை பார்க்கிற? அவர் யார் உனக்கு தெரியுமா? அதாவது இந்த உன்னதமான தேவன் என்று சொல்லும்போது இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன், சிருஷ்டித்த தேவன், சரிங்களா? சிருஷ்டித்த தேவன் உலகத்தை அழிச்சார் ஒரு தடவை. எங்க அழிச்சார் தெரியுமா? கரெக்டா சொன்னீங்க. நோவா காலத்தில் இதே உலகத்தை அவர் அழித்து போட்டார். ஆனா அழித்த அதே உலகத்தை தேவன் மறுபடியுமாக மறு ஆக்கம், மறு உருவாக்கம் செய்து நோவாவுக்கும் அவருடைய மகன் சேம், ஷாம், காம், ஜாஃபேத்துக்கு நிரூபித்து காண்பித்தார். நோவாவோ, ஷேம், காம், ஜாஃபேத் இந்த 3 பேரோ யாருமே போயிட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே என்ன ஆண்டவர், எல்லாமே அழிஞ்சு போயிட்டு எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போச்சு, வட்டாந்தரையான ஒரு நிலத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே, இதை மறுபடியும் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கல. அவங்ககிட்ட ஆண்டவர் போய் கேட்கல, ஜெபிக்கல அவங்க யாருமே. ஆனால் தேவன் என்ன தம்மா செஞ்சாரு? அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நோவாவுடைய மனைவி ஷேம், காம், ஜாஃபேத் அவருடைய கண்களுக்கு முன்பதாக, அவங்க தான் அந்த காலத்தில் இருந்தாங்க, கண்களுக்கு முன்பதாக அழித்த அந்த உலகத்தை, அந்த பூமியை ஆண்டவர் மறு உருவாக்கம் செய்து ரீபில்ட் பண்ணி நிரூபித்து காண்பித்தார். எதெல்லாம் என்ன ஆபிரகாமுக்கு வந்து ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ கலங்காத. ஆபிரகாமுடைய நல்ல கவனிங்க, ஆபிரகாமுடைய சரீரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. வயசாச்சு, என்ன வயசு? இப்ப 100 வயசு. ஆபிரகாமுடைய சரீரம் இல்லை, யாருடைய சரீரம்? சாராவுடைய சரீரம். சாரா தான் சொல்றாங்க, இதுக்கு மேலே எப்படி நான் பிள்ளையை பெற்றுக்க முடியும், எனக்கு வயசாச்சு, பெண்களுக்குரிய சகல காரியங்களும் எனக்கு எல்லாமே நின்று போயிட்டு. சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க. சொன்னாங்களா? சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு மேலே என்னால் பிள்ளை பெக்க முடியாது, என் கர்ப்பப்பை போச்சு போல, ரத்த இதெல்லாம் நின்றுச்சு, இதுக்கு மேலே என்னால் முடியாது. ஆனால் ஆபிரகாம் 100 வயசுக்கு மேலே வேற திருமணம் செஞ்சு வேற பிள்ளைங்களா இருக்கு அவருக்கு. ஆனால் சாராவுக்கு வந்து அவளுடைய சரீரம் செத்து போனதை அவள் உணர்ந்திருந்தாள். நல்லா கவனிங்க, எல் எலியோன் உன்னதமானவர் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமிடத்தில் மெல்கிசேதேக் சொல்றாரு, நீ இந்த தேவனை யாருன்னு சொல்ற, யாரு நினைச்சிட்டு இருக்க, அவர் யாரு தெரியுமா? அதாவது
அழிக்கப்பட்ட இந்த உலகத்தை மறுபடியும் கட்டி எழுப்புவார். அதாவது மறு ஆக்கம் செய்வார். மறுபடியும் உருவாக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் தான் நம்முடைய ஆண்டவர். தெரிஞ்சுக்கோ ஆபிரகாம். அது மாத்திரமல்ல, உன்னுடைய சரீரத்தில் செயல் இழந்து போய் கிடக்கக்கூடிய உன்னுடைய கிட்னியா இருக்கட்டும், உன்னுடைய லங்ஸ் ப்ராப்ளமா இருக்கட்டும், என்னது உன்னுடைய பென்க்ரியாஸா இருக்கட்டும், பென்க்ரியாஸ் சரியா வேலை செய்யல, வேற என்னது கிட்னி ஒழுங்காக வேலை செய்யலை, லங்ஸ் ஒழுங்காக செய்யலை, சரியாக வயிறு ஒழுங்காக அரைக்க மாட்டுது, வாயு ஒழுங்காக கோணி போகுது, கண்ணு பார்வை சரியாக வரமாட்டுது, வேற என்னது கையை சரியாக வேலை செய்ய மாட்டுது, காலு சரியாக நடக்க முடியல, காலு கஷ்டமாக இருக்குது. என்னென்னலாம் பலவீனங்கள் உங்களுக்கு இல்லை, எல்லாருக்குமே. ஆமீன். பலவீனம் இருக்கா இல்லையா? பலவீனங்கள் இருக்கு. நான் கை தூக்க முடியல பாஸ்டர், வயசாகிட்டு இருக்கு பாஸ்டர், நான் உட்கார்ந்தா என்னால் எந்திரிக்க முடியல பாஸ்டர், காலு தென்னாத்தலை இப்பெல்லாம் ஒரு மாதிரி இழுத்து போகுது பாஸ்டர். சரிங்களா? பலவீனம். உன்னுடைய பலகீனத்தில் என்னுடைய பலம் பூர்ணமாய் வரும். ஆண்டவர் என்ன செய்வாரு? அதாவது ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமே நான் உனக்கு நிரூபித்து காட்ட போறார். ஆண்டவர் உனக்கு நிரூபித்து காட்டுவார். நீ அதாவது ஆபிரகாமுக்கு 25 வயசு ஆகுது, ஏறக்குறைய 25, அதாவது 75, இப்பொழுது 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷம் ஆன பிற்பாடு தான் ஈசாக்கு ஆண்டு ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. அப்ப இந்த 25 வருஷத்துக்கு பிற்பாடு நல்லா யோசிச்சு பாருங்க, அவருக்கு எவ்வளவு சோர்வு இருந்திருக்கும். ஆனா அவரை உற்சாகப்படுத்தும்படி அவருக்கு ஆண்டவர் என்ன நிரூபித்து காமிச்சாரு? 25வது வயசுல அவங்க சொல்றாங்களே, எனக்கு எல்லாமே போச்சு, உனக்கு என்ன போயிருந்தாலும் சரியா, உன் சரீரம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, உன்னுடைய லங்ஸ் எவ்வளோதான் வேலை செய்யாமல் போட்டோம், உன்னுடைய வயிறு எவ்வளோதான் வேலை செய்யாமல் போட்டோம், உன்னுடைய கிட்னி எவ்வளோதான் வேலை செய்யாமல் போட்டோம், டாக்டர் ஆச்சரியப்படுவார், இது எப்படி நடந்தது? கர்த்தர் டாக்டருக்கு முன்பாக, உன்னுடைய ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்து, வேலை செய்யாத உன்னுடைய அவயவங்கள், கிட்னியா இருக்கட்டும், உன்னுடைய கண்களாக இருக்கட்டும், உங்களுடைய லங்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய நரம்புகளாக இருக்கட்டும், உங்களுடைய வேற என்னென்ன இருக்கு, பென்கிரியாஸா இருக்கட்டும், வேற ஹார்ட்டா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதை மறுபடியும் கர்த்தர் மறு உருவாக்கம் செய்து நிரூபித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இன்னைக்கு எத்தனை சாட்சிகளை நீங்களும் நானும் கேட்கிறோம். எத்தனை சாட்சிகள் ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செய்தார். ஒரு தடவை நானும் என் மனைவியும் ரட்சிக்கப்பட்ட பூசு. எங்களுக்கு அப்போ நாங்கள் இன்னும் ஊழியக்காரன் கூட ஆகலை. என் மனைவியோட நண்பர் கால் பண்ணுறாரு, அவங்களுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி எங்கள் அம்மா இறக்க போகிறாங்க, சாக போகிறாங்க, டாக்டர் சொல்லிட்டாரு, இனி அவங்கள காப்பாற்ற முடியாது, நீங்கள் சொந்தக்காரன்லாம் சொல்லிடுங்க அப்படி. அப்போ நாங்கள் அப்போ தான் விசுவாசி. ஆனால் விசுவாசம் உள்ளுக்கு வார்த்தை வசனம் அப்படி ஜெபம், வசனத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் கண்ணில் தண்ணி ஊற்றும். ஜெபம் ஒரு அதிகாரம் இல்லை, வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதெல்லாம் பைபிள் படிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு நாட்கள் இருக்கும் பொழுது நாங்கள் 2 பேரும் பார்க்கறதுக்கு போகிறோம் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த அம்மாவுக்கு வயசு ஏறக்குறைய 60 இருக்கும். அந்த அம்மாவுக்கு வயசு. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, நாங்கள் பெட்டில் பார்க்க, ஸ்பெஷலிஸ்ட் ஜிஹெச்சில் இல்லை, ஸ்பெஷலிஸ்ட் விலை உள்ள ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் பெட்டில் படுத்திருக்கிறாங்க. 60 வயசு. உடம்பெல்லாம் அப்படி வீங்கி போயிட்டு, கையெல்லாம் அப்படி வீங்கி போயிட்டு, உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்து ஊற்றிக்கிட்டு இருக்கு. அவங்க பிள்ளைங்களாம் தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன, அவங்க மூச்சு தான் இருக்குது, பேச்சு ஒன்றும் இல்லை, மூச்சு மட்டும் இழுத்துட்டு இருக்கு. எப்போ அவங்க உயிர் போவோம் அப்படி சொல்லி பிள்ளைங்க காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா டாக்டர் அதான் சொன்னார். சரி, நாங்கள் போய் என்ன பார்த்துட்டு இருக்கோம், அவங்க போயிடுவாங்க போல். அவங்க மனைவியோடைய நண்பர் அவங்க அந்த நண்பருடைய அம்மா தான். அவங்க பார்த்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சத்தம், நீ போய் பக்கத்தில் போய் ஜெபி அப்படின்னு. என்னன்னு ஜெயிப்பீங்க? ஒன்று இயேசு பற்றி, அவங்க எல்லாம் ஹிந்து, சுவிசேஷி சொல்லணும். எப்படி சொல்கிறது? இயேசு நம்புங்க, இயேசு ரத்தம் சிந்தினாரு, சிலுவையில் மரிச்சாரு, அவரோட தலைமைகளால் சுகமாயிருங்க. எப்படி சொல்கிறது அவங்ககிட்ட? அம்மா தானே சார், எப்படி சுவிசேஷம் சொல்லுவீங்க? ஆனால் அவியனை சொல்கிறாரு, நீ போய் ஜெபி, அவங்க காதில் போய் பேசு, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனுஷன் விளங்கும் அப்படின்னு. அப்போ தான் புதுசு.
நாடா இது அப்படி சொல்லிட்டு சரி ஓகே சொல்லிட்டு என் மனைவிட்ட சொல்லி நீங்கள் கையை வச்சு ஜெபிங்க, நான் அந்த பக்கம் போயிட்டு அவங்க காதில் போயிட்டு கொஞ்சம் ஓதி விடுறேன், சரிங்களா? கவலைப்படாதீங்கம்மா, இயேசு உங்களுக்கு ரட்சிப்பு கொடுப்பாரு, இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு, இயேசு உங்களுக்காக ரத்தம் செஞ்சிருக்காரு, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் மறுபடியும் எந்திரிச்சு நடப்பீங்க. எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு தெரில இந்த விசுவாசம். அவங்க 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 பிள்ளைங்களாம் பார்க்குறாங்க, என்னடா இவன், அவன் டாக்டர் வந்து எங்கள் அம்மா முடிய போதும்னு சொல்கிறாங்க, இவன் வந்து என்னமோ எஞ்சி நடப்பீங்க என்னென்னமோ சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை தான், ஏதோ பரல மரியாதைக்கு ஜெபிக்கிறாங்களே அவங்க ஜெபிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபிச்சுட்டு நல்ல ஜெபிச்சுட்டு நான் பார்த்தேன், கையும் அசையில் காலும் அசையில் கண்ணு அசையில், அவங்க எல்லாம் எங்களே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போயிட்டு வரோம் சிஸ்டர் அப்படின்னு இடத்த கிளம்பிட்டோம், போயிட்டோம். நாங்கள் சொல்லி ஏதாவது ஒன்று எங்களுக்கு சொல்லி அனுப்புங்க அப்படின்னு விசுவாசத்தை பாருங்கள். போயிட்டு ஒரு வாரம் ஆச்சு, ஒரு நியூஸும் வரல. அப்போ நானும் ஒய்ஃபும் தெரியலையே, எந்த ஒரு செய்தியும் இல்லையே, போய் மறுபடியும் போய் பார்த்துட்டு வருவோம், ஏன்னா அவங்க கூட்டாளி இல்லை, சரி சொல்லிட்டு போனோம். ஹாஸ்பிட்டல் போனோம். நடந்தது என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் நாங்கள் உள்ளே போய் நுழையிறோம் ரூமில். அங்கே நுழையும் பொழுது அந்த அம்மா, அந்த வயசான அம்மா, அவங்க உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, சாப்பிட்டுட்டு நல்லா பார்த்துட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் உள்ளே போனோம், அவங்க எங்களை பார்த்துட்டு தலையாட்டுறாங்க, யாரும் தெரியல அவங்களுக்கு. அப்போ அவங்க மகன் சொல்கிறாங்க, அம்மா அம்மா இவங்க தான் அன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஜெயிச்சாங்க, இவங்க தான் அன்றைக்கி வந்து அவங்க ஜெயிச்சாங்க, அவங்க நன்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ நம்ம கேட்டோம் அவங்க அம்மா, அவங்க மகக்கிட்ட என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து ஜெபிச்சுட்டு போயிட்டீங்க, ஜெபிச்சுட்டு போன உடனே அவங்களுக்கு யூரின் அடைச்சிருச்சுல, கிட்னி வேலை செய்யலை, அந்த யூரின் வந்து இதாயிட்டு பாஸ் ஆயிட்டு ரிலீஸ். யூரின் ரிலீஸ் ஆன உடனே அவங்க உடம்பு வீங்கிருச்சுல, அந்த வீக்கெல்லாம் அப்படியே வத்த ஆரம்பிச்சிட்டு. வத்தின உடனே டாக்டர் வந்து என்ன நடந்துச்சு பார்த்த உடனே, சரி ஓகே நாங்கள் வந்து ஏதாச்சும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புன்னு அவங்க வார்ட்லேருந்து அவங்கள மாற்றி கொண்டு போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்து டாக்டர் சொன்னால், கவலைப்படாதீங்க, உங்கள் அம்மாவை காப்பாற்றிடலாம். அதே டாக்டர் தான் சொன்னார், ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், சரிங்களா? நல்லா செலவு பண்ணிருக்காங்க, சீக்கிரம் போய் சொந்தக்காரட்டெலாம் சொல்லுங்கள், அவங்க போயிடுவாங்க. இப்போ அதே டாக்டர் சொல்கிறாரு என்னன்னா, கவலைப்படாதீங்க, உங்கள் அம்மா இனிமேல் காப்பாற்றிடலாம், நீங்கள் கும்பிட்டு தெய்வம் தான் வந்து காப்பாற்றிச்சு போல அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க சொன்ன மாதிரியே ஜெபிச்ச மாதிரியே அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போய் அவங்க நடக்க முடியாமல் கீழே இருந்தாங்க, கால் வேலை செய்யலை. போய் ஜெபிச்சோம். அதுக்கப்புறம் எந்திரிச்சு நடந்து சில வருஷங்கள் உயிரோடு வாழ்ந்து அதுக்கப்புறம் தான் அவங்க மரிச்சு போனாங்க. அல்லேலூயா. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆபிரகாம் இடத்துல வந்து மெல்கிசேதேக் சொல்லும் பொழுது, கர்த்தர் உன் சரீரம் எப்படியோ இருக்குது அதை பற்றி கவலை இல்லை, உனக்கு படிப்பு இருக்கா, திறமை இருக்கா, அழகு இருக்கா, வசதி இருக்கா, எது எப்படியோ உன் பலவீனங்கள் எதுவாக இருந்தால் சரி, ஆனால் நீ தேவனை நம்புறல்ல, தேவனை விசுவாசிக்கிறல்ல, கர்த்தர் உன் சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயவங்கள் செத்து போயிருந்தா கூட, உன்னுடைய சில பகுதிகள் உன்னுடைய சரீரத்தில் அது சரியாக வேலை செய்யாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் கர்த்தர் அதை நான் உனக்கு அதை சுகப்படுத்தி சரிப்படுத்தி நான் அதை நிரூபித்து காட்டுகிறேன். அது தாயா உன்னதமான தேவன். கடைசி நான் இதை சொல்லி முடிக்கிறேன். இந்த 2-3 பாயிண்ட் இருக்கு, நான் அதை சொல்லிடுறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த அதிகாரத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து அவர் இந்த புதிய ஏற்பாட்டில் அவர் வரும்போது சீஷர்கள் வந்து இயேசு இடத்துல ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு குருடனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இவன் இப்படி பிறந்திருக்கிறது வந்து யார் செய்த குற்றம், யாருடைய சாபம்? வாசிக்கலாமே, யாராச்சும் வாசிக்கிறீங்களா? வாசிங்க பிரதர்.
ம் அது இவன் செய்த பாவமும் அல்ல, ம் இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். வாசிங்க 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 வாசிங்க. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருந்து உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஓகே ஓகே பிரதர், நல்லா கவனிங்க. இந்த சப்ஜெக்ட் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த குருடனை பார்த்து பாருங்க, நிறைய குருடர்கள் இருக்கிறாங்க, ரைட்டுங்களா? குருடர்கள் வந்து எல்லாருக்கும் வந்து கண்ணு இருக்கும், ஆனால் கண்ணு தெரியாது. நம்ம தானே அந்த மாதிரி கண்ணு இருக்கும், ஆனால் வந்து அவங்க பார்வை இருக்காது, அப்படிதான். ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு இவனை பார்த்து சொல்கிறாங்க, இவன் இப்படி பிறந்தது இவங்க அப்பா செஞ்ச குற்றமா இவன் செஞ்ச பாவமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஏசு சொல்கிறாரு, இல்லை இவன் செய்த குற்றம் இல்லை, இவங்க அப்பா செய்த குற்றமும் இல்லை, தேவனுடைய நாமம் மகிமை அடையும்படிக்கே வல்லமை வெளிப்படும்படிக்கே இவன் இப்படி பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார்னா, இயேசு என்ன செஞ்சார்னா, மண்ணை எடுத்து என்ன செஞ்சார்? சட்டம்னு வாசிச்சிங்களே, சொல்லுங்க என்ன செஞ்சார் சொல்லுங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்க, ஏன் தினமும் உங்களை சொல்ல வைக்கிறேன். சில பேர் கொஞ்சம் இப்படி இழுத்துட்டு போகுது வேகமாக, அது நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே வரும். மண்ணை எடுத்து காரி துப்பிட்டாரோ என்ன? கரெக்டாக சொன்னார். உமிழ் நீர்னால் அப்படின்னா ஸ்லாய்வரை வந்து அந்த மண்ணை எடுத்து துப்பி அது அவனுடைய கண்ணில் வந்து பூசி அப்புறம் அவனை போயிட்டு சீலோவாம் குளத்தில் போய் கழுவ சொன்னார், அப்படி போட்டிருக்கு, சரிங்களா? ஆக்சுவலி இப்ரேய மொழிகளில் அது அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இயேசு என்னதம்மா செஞ்சார், நல்லா கவனிங்க. இயேசு மண்ணை எடுத்து உமிழ்நீரை துப்பி அந்த மண்ணில் களிமண்ணாகிறதுல அந்த களிமண்ணில் 2 ஐபோலை உருவாக்குனாராம். 2 கண்களை உருவாக்கி அவன் கண்ணில் வச்சு நீ போய் இப்போ சீலோவாம் குளத்தில் கழுவு. காரணம் ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த குருடனுக்கு 2 கண்ணுமே அறவே இல்லையா. 2 கண்ணும் இதனால தான் அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், அவன் சுகமான பிற்பாடு அவன் போறான். இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஒரு இடத்துல போயிட்டு கேட்குறாங்க, நீ சொல்லு எப்படி உனக்கு இந்த சுகம் கிடைச்சது, சரிங்களா? அவன் இல்லை எனக்கு தெரியாது, அவர் என்னமோ மண்ணை எடுத்தாரு, என்னமோ செஞ்சாரு, என் கண்ணில் வச்சாரு, எனக்கு சுகம் வந்துட்டு அப்புறம் போயிட்டான். மறுபடியும் இன்னும் இடத்துல பார்க்குறானுங்க, நல்லா கவனிங்க, நீங்கள் வாட்சி பாருங்க. மறுபடியும் இன்னொரு இடத்துல பார்க்குறானுங்க, அங்கே வந்துட்டு நீ சொல்லு எப்படி உனக்கு இந்த சுகம் வந்தது. ஆமாவா, அப்படிதான் போட்டிருக்கு. எப்படி உனக்கு காரணம் ஏன்னு சொன்னா, நல்லா கவனிங்க. இவனுக்கு எல்லாருக்கும் தெரியும், பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்துவ நம்பல. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றாரு, நிறைய சொல்லிட்டு வராரு, நானே தேவன், நானே உன்னதமான தேவனுடைய குமாரன், நான் தான் அவரு, நீங்க எதிர்பார்த்த அந்த மெசேஜ் நான் தான், அப்படி சொல்லி மெசேஜ் நிறைய கொடுக்குறாரு. அவனுக்கு கேட்கல. அப்ப இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இந்த கண்களை, அதாவது படைத்தவருக்கு சிருஷ்டிகர்த்தருக்கு மாத்திரம்தான் உருவாக்கக்கூடிய வல்லமை அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கண்ணை அவங்களுக்கு கண்ணே இல்லை, இந்த மண்ணை எடுத்து அதை கண்ணாக செய்து உருவாக்கி அந்த கண்ணை அவனுக்குள்ள வச்சு அனுப்புனார்ல, அவன் சுகமாயிட்டான். இப்ப கண்ணு தெரியுது. இதை பார்த்துட்டு அவனுங்களுக்கு நல்லா தெரியும், சிருஷ்டிகர்த்தரை தவிர இப்படிப்பட்ட அற்புதத்தை யாரும் செய்ய முடியாது. யாருமே செய்ய முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து நானே சிருஷ்டிகர்த்தர், உருவாக்கக்கூடியவர். உன்னுடைய சரீரத்தில் அது எவ்வளவு பாதிப்பாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட பாதிப்பாக இருக்கட்டும், நானே உருவாக்கக்கூடிய தேவன் என்று சொல்லி அந்த கண்ணில் எடுத்து அந்த குருடனுடைய கண்ணில் வச்சு சுகப்படுத்தி நிரூபித்து அந்த உலகத்துக்கு காண்பிச்சார். இதே போல இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, தேவன் எல் எலியோன்,
உன்னதமானவர் என்று சொல்லி இந்த வருஷம் ஆண்டவர் பல ரீதியில், அது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய உறவுகள் அழிக்கப்பட்டிருக்கட்டும். சில பேருடைய வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவுகள் அழிக்கப்பட்டிருக்கலாம். சில பேருடைய வாழ்க்கையில் உங்களுடைய வேலைகள் அழிக்கப்பட்டிருக்கலாம். சில பேருடைய வாழ்க்கையில் உங்களுடைய பண விஷயங்கள், பொருளாதார விஷயங்கள், சில காரியங்கள் அழிக்கப்பட்டிருக்கலாம். சில பேருக்கு பேபி தங்காமல், பேபி இழந்து போன சூழ்நிலைகள் உண்டாயிருக்கலாம். பேபி தங்காமல் கூட இருக்கலாம் சில பேருக்கு. அது ஒரு விதமான பிசாசு என்னமோ அங்கே தடை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்படி ஏதோ ஒன்று காரியம் அழிஞ்சிட்டு இருக்கு. டாக்டர் சொல்லியிருக்கலாம், நீ பேபி பெற்றுக்கொள்ளவே முடியாது, பிறக்காது உனக்கு பேபி அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லியிருக்கலாம். ஆனால் எதுவாக எப்படின்னா சரி, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற என்னன்னா, அவர் உன்னதமான, நீ ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் உன்னதமான தேவன். ஆமென். அவர் உன்னதமான தேவன். உன்னுடைய வாழ்க்கையில எது இல்லையோ, அழிக்கப்பட்டிருக்குதோ, அதை மறு ஆக்கம் செய்து அதை மறுபடியும் உருவாக்கி நிரூபித்து காட்டுவார். அவர் உன்னதமான தேவன் என்று சொல்லி, ஹல்லேலூயா. இந்த அற்புதம் இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னால், சில காரியங்களை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். இந்த மெல்கிசேதேக் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது அவர் இப்படி ஆசீர்வதிக்கிறார். 27ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்கன்னா, நான் சொல்லிடுறேன், நீங்கள் வீட்டு போய் வாசிங்க. அதாவது மெல்கிசேதேக் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறாரு, ஆபிரகாம் ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறாரு, ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது 10 விதமான ஆசீர்வாதங்களை சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. அதுதான் எழுதப்பட்டிருக்கும். நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதை நான் சொல்லி முடிச்சிடுறேன், சரிங்களா? 10 விதமான ஆசீர்வாதத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. ஆபிரகாம் மூலியமாக, இயேசு கிறிஸ்து மூலியமாக நமக்கு அந்த ஆசீர்வாதம் வரும். இந்த 10 விதமான ஆசீர்வாதமும் 3 விதமான ஆசீர்வாதத்துக்குள்ளார அடங்கிரும், சரிங்களா? அந்த 3 காரியம் என்னன்னு நான் சொல்றேன். அந்த 10 இதை நீங்க வீட்டு போய் வாசிங்க. முதலாவது, ஈசாக்கு ஆபிரகாமை யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது தேவன் இதை ஆபிரகாம் தான் ஆசீர்வதிச்சார். மெல்கிசேதேக்குடைய ஆசீர்வாதம் ஆபிரகாம் ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறாரு, ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதிக்கிறாரு. ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது கொஞ்சம் தெளிவா 10 வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. நல்லா கவனிங்க, நான் இதை உங்களுக்கு சொல்றேன். முதல் ஆசீர்வாதம், தேவன் உன்னை வானத்து பணியினால் உன்னை நிரப்புவாராக. இரண்டாவது, பூமியில உள்ள எல்லா காரியங்களையும் தேவன் உனக்காக வைத்திருக்கக்கூடிய சகலவற்றையும் நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி செய்வார். மூன்றாவது, உன் சத்துருக்களை, நீ சந்திக்கக்கூடிய உன்னுடைய சத்துருக்களை, சவால்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை நாள கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நல்ல கவனிங்க, இந்த 2வது ஆசீர்வாதமும் இந்த 3வது ஆசீர்வாதமும், 2வது ஆசீர்வாதம் என்னது? பூமியில உள்ள சகல ஆசீர்வாதங்களும் நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி செய்வார். மூன்றாவது, அது 2வது. மூன்றாவது உன்னுடைய சத்துருக்கள், நீ சந்திக்கக்கூடிய எதிரிகள், சத்துருக்கள் எதுவாக இருக்கட்டும், சரிங்களா, இது எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். இந்த 2 ஆசீர்வாதம் வாழ்க்கையில வரணும்னா, இந்த முதல் ஆசீர்வாதம், வானத்து பணியினால் நான் உன்னை போஷிப்பேன் சொன்னார்ல, அது உன் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படிதான் என்ன தெரியுமா? வானத்து பணி. அதுதான் நான் சற்று முன்பு முதல்ல சொன்னேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அந்த வசனம் எடுத்தவங்க யாராச்சும் வாசிங்க, ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது, வானத்திலிருந்து மாறி பூமியை நினைத்து பூமியில் இருக்கக்கூடிய முளை கிளம்பி, அந்த வசனம் இருக்கா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். வாசிங்க சிஸ்டர், தேங்க்யூ, வாசிங்க. வாசிங்க. ஓகே, தமிழ் வாசிங்க. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு
வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். இந்த வானத்து பனி அப்படின்னு சொல்றது என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. நல்ல கவனிங்க. தேவன் ஊழியக்காரரை பயன்படுத்தி வார்த்தையை அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். வார்த்தையை கொடுத்துட்டே இருக்கிறாரு. நான் சற்று சொன்னல, இந்த வார்த்தை நீங்க என்ன செய்யணும்? நீங்க நம்ம நினைக்கிறோம் பாஸ்டர் சொல்வாரு வாசிங்க, வசனத்தை வாசிங்க. இல்லை, வார்த்தையை அறிக்கை செய்யுங்க, வார்த்தையை அனுப்புங்க, இந்த வார்த்தையை நீங்க பேசுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. இந்த அவர் கொடுக்கிற அந்த வார்த்தை மோசிக்கிட்டு ஆண்டு அதான் சொல்றாரு, அந்த கோலை எடுத்துட்டு வா, அந்த கோலை எடுத்துட்டு வந்து நதியில அடி, அந்த கோலை வந்து கல் பாத்திரம் மரப்பாத்திரம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் உயர்த்து. சரிங்களா? அதே வார்த்தை தான். இந்த வார்த்தையாகப்பட்டது தேவன் இந்த வார்த்தையை அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை வீட்டு கூட்டங்கள்ல, பைபிள் ஸ்டடியில், நீங்க பைபிள் ஸ்கூல் போறீங்களா அங்க, அல்லது நீங்க தனிப்பட்ட முறையில் வாசிக்கும் பொழுது தேவன் வானத்து பணினால உங்களை போஷித்து நிரப்பிக்கொண்டே இருக்க. நல்லா கேட்டுக்குங்க. இந்த வார்த்தையில நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நிரம்புறீங்களோ, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள அது வேறெடுக்கிறதோ, அந்த வார்த்தையை குறித்ததான அறிவு உணர்வு உண்டாகிறதோ. நல்லா கவனிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், 2 பேதுரு நினைக்கிறேன், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம். இதை நீங்க வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. இங்க என்ன நம்ம போட்டிருக்கிறது? கர்த்தரே தேவனை அறிகிற அறிவு இருக்குல்ல, தேவனை அறிகிற அறிவு. சரிங்களா? தேவனை அறிகிற அறிவு என்ன செய்யும்னா, உங்களுக்கு ஜீவனுக்கும் உங்க வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்துருமா. அதாவது தசமா கொடுக்கறது ஓரளவுக்கு ஆசீர்வாதம், ஜெபிக்கிறது ஓரளவுக்கு நல்லது தான், ஒரு ஆசீர்வாதம் தான், சபைக்கு போகிறது ஆசீர்வாதம் தான். நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை நீங்கள் நல்லா மார்க் பண்ணிக்கங்க. நல்லா கவனிங்க. தேவனை அறிக பேதுரு நல்லா தெளிவாக எழுதி வைக்கிறார். நீங்கள் வாட்சி பாருங்க வீட்டில் போய். தேவனை அறிகிற அறிவு எந்த அளவுக்கு இப்போ பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு. இன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது அவர் ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னாரு, அந்த அறிவு உங்களுக்குள்ள வரணும். இன்னைக்கு ஏதோ பிரசங்கம் பண்ணாரு, போயிட்டே இருப்போம். போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணாரு தெரியாது, நேற்று என்ன பிரசங்கம் பண்ணாரு தெரியாது. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போயிட்டு ராத்திரி சாப்பிடும் பொழுது, டின்னர்ல சாப்பிடுவீங்கல்ல, அப்படி டின்னர் சாப்பிடும்போது கல்யாணம் பண்ணிட்டீங்களா இன்னும் இல்லையா, நீங்க கல்யாணம் பண்ணுவியா, ஓகே அவர்கிட்ட கேளுங்க, இல்லை நீங்க அவர்கிட்ட கேளுங்க, இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசினாரு தெரியலையே அப்படின்னாங்கன்னா போச்சு. அது தேவனை அறிகிற அறிவு இல்லை, அந்த அறிவு போச்சு. தேவனை அறிகிற அறிவு சொல்லும் பொழுது, வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுதெல்லாம், சத்தியத்தை கேட்கும் போதெல்லாம், அதிலிருந்து ஆண்டவர் தன்னை பற்றி ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த தேவனை பற்றிதான அறிவு உங்களுக்கு உள்ள வருது தெரியுமா? அந்த அறிவு வரும் பொழுது அது என்ன செய்யும்னா, உங்க பூமியில உங்களுக்கு தேவையான என்ன தேவை? நல்ல மாப்பிள்ளை தேவை, நல்ல ப்ரொமோஷன் தேவை, நல்ல வீடு தேவை, அப்புறம் உங்கள் சரீரத்துக்கு நல்ல புஷ்டி, நல்ல சத்துவம் தேவை. வேற என்ன வேணும்? நல்ல வாழ்க்கை, நல்ல குடும்பம், நல்ல வேலை, நல்ல ஒரு வீடு, எல்லாம் வேணும். எல்லாமே அது மட்டும் இல்லை, தேவ பக்திக்கு தேவையான எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்து கொடுக்குமா தேவனை அறிகிற அறிவு. இது முக்கியம். இதை பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டு கதவுகளை திறப்பாராம். நல்லா கவனிங்க. இதை பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் பூமியில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள், எதிரிகளை மேற்கொள்ளுவதற்கு ஆண்டு பலனை கொடுப்பாராம். ஆமேன். அப்ப பார்த்தீங்களா, இது எவ்வளவு முக்கியம். இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு. இந்த வருஷம் தேவன் இப்படிப்பட்ட, அதாவது தேவன் யாரெல்லாம் இந்த வசனத்தை பிடித்து கொள்றீங்களோ, அவர் உன்னதமானவர் என்பதை நீங்கள் உணர்ந்து அறிந்து கொள்கிறீர்களோ, விசுவாசிக்கிறீங்களோ, இந்த வருஷத்தில் கர்த்தர் நிரூபித்து இந்த மலாக்காவில் மலேசியாவில் இருக்கக்கூடிய எல்லா திருச்சபைகளும் கிறிஸ்தவர்களும் அந்தகார சக்திகளும் துரைத்தனத்தின் ஆவிகளும் கண்கள் காணத்தக்கதாக
திருச்சபையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்து கத்த உயர்த்தி காட்டுவார், நிரூபித்து காட்டுவார். நம்ம கண்ணில் மூடி ஜெயிக்கலாம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்ணில் மூடி ஜெயிப்போம். சிறிது நேரம் அப்படியே எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் பாத்ரூம் போகிறவங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. நான் இப்போ உங்களுக்கு ஜெபிக்கிற நேரம், நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் இந்த சில வேலையில். சரிங்களா? இந்த வசனத்தை நன்கு பிடிச்சு கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு பேசப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் இந்த சபைக்கு வாக்குத்தத்தமாக, சில பேருக்கு ரொம்ப முக்கியமாக சில வாக்குத்தத்தங்களை தீர்க்கதரிசனமாக சொல்லியிருக்கிறாரு. சபைக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு. இந்த வார்த்தை நீங்கள் விடவே கூடாது. நம்ம எல்லாரும் கண்ணில் மூடி அப்படி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. கோராபாரா வர்ஷிப் பண்ணுறவங்க